வணக்கம் நண்பர்களே, நான் வைத்தியர் கனகராஜ். உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. என் கையில் நீங்கள் பார்க்குறது தான் கசகசா. இந்த கசகசா நாம் சமையலுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம். முக்கியமாக நான்வெஜ் செய்யும்போது பயன்படுத்துகிறோம். ஆனால் அது சமையலுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லை, வைத்தியத்தில் அட்டகாசமான மருந்து இந்த கசகசா. இந்த கசகசா எதுக்கு பயன்படுதுன்னா, தூக்கம் வராதவங்களுக்கு அட்டகாசமான மருந்து இந்த கசகசா. காலையில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த கசகசாவை நீங்கள் தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்ச பிறகு நைட்டு அம்மியில் வச்சு நல்லா மைய அரைச்சி அதை பாலில் போட்டு நைட்டு காய்ச்சுங்க. 1 டம்ளர் பால். அந்த 1 டம்ளர் பாலில் இப்போ இந்த 1 டீஸ்பூன் அரைச்ச இந்த கசகசா விழுது, அதை போட்டு காய்ச்சி கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் அமுக்கரா, இதை மட்டும் போட்டு நல்லா கலக்கி இரவு நேரத்தில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, இதை குடித்த 10 நிமிஷத்தில் அப்படியே தூக்கம் கண்ணை சொக்குங்க. நீங்கள் எங்கே படுத்துருக்கீங்கன்னே தெரியாது, அப்படி ஆழ்ந்த தூக்கம் வரும் இந்த கசகசா. வேறு எந்த மருந்து மாத்திரையும் உங்களுக்கு தேவையில்லை. அடுத்தது இது எதுக்கு பயன்படுதுன்னா, ஆண்மை சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு பயன்படுது. இதில் என்ன பண்ணணும்னா, கசகசா பால் எடுக்கணும். கசகசா ஊற வச்சு நல்லா மிக்சியில் அடித்து அதை நல்லா ஒரு மெல்லிய துணியில் பிழிஞ்சு சாறு எடுக்கணும். அந்த சாறு எடுத்து அது கூட கொஞ்சம் கல்கண்டு, சைனா கல்கண்டு எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஜாதிக்காய் பொடி, இதை போட்டு பாலில் போட்டு காய்ச்சி இதை டெய்லி காலை இரவு அது மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, நரம்பு மண்டலங்கள் முறுக்கேறும், விந்து உற்பத்தி அதிகமாகும், நல்ல ஆளுமைத்தன்மை, அதாவது போகத்தில் நல்ல ஆளுமைத்தன்மையை தரக்கூடியது இந்த கசகசா. இது வயிற்றுப்புண்களை ஆற்றக்கூடிய தன்மையும் இருக்குது. நாள்பட்ட அல்சரால் பாதிக்கப்பட்டவங்க, குடல் புண்ணால் பாதிக்கப்பட்டவங்க இந்த கசகசா பால், தேங்காய் பால் இது மாதிரி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வயிற்றுப்புண்களையே மாற்றும். அப்படி ஒரு சிறப்பான மூலிகை தான் இப்போ நம்ம பார்த்துருக்குறோம். இது எல்லோரும் பயன்படுத்தி பலனடையுங்கள். நன்றி, வணக்கம்.